அதை வந்து பார்க்குறங்கன்னா விஜய் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள். தளபதினா பார்த்தீங்களன்னா சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுக்கிறாரு. செஞ்சுன்னா வராரு, சொல்றதே செய்யறாரு, சொல்லாதே செஞ்சுன்னு வராரு. இவர் 3-4 தலைமுறையா செய்யறாரு. விஜய் வந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. திமுக தீய சக்தின்னா ஆமாங்க, உண்மையிலுமே திமுக தீய சக்தி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கிகளுக்கு எல்லாமே தீய சக்தி திமுக, சரிங்களா? ஏன்னா முதல்ல அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் ஒழிச்சாரு. அதையே சட்டமன்றத்தில் என்னுடைய தலைவர் மூத்த அறிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேசினாப்புல. ரெண்டாவது அவர் வழியில் வந்த முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தீய சக்தின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சங்கிகளுக்கு எல்லாமே தீய சக்தி என்னுடைய தலைவர் முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின். ஆனா இதுல மாற்றமே கிடையாதுங்கண்ணா. எல்லாம் மீன் குஞ்சுங்கெல்லாம் தாவிய சொல்லுதுங்க. நாங்கெல்லாம் 39 வயசு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க உழைக்கிறவங்க, சிறைக்கு போனவங்க நாங்க, சரிங்களா? 28 வயசுல சிறைக்கு போன தன்னுடைய தலைவர் கலைஞரை கைது பண்ணும்போது, அம்மையார் ஜெயலலிதா கைது பண்ணும்போது சேலம் மத்திய சிறையில் 31 நாள் சிறையில் இருந்தவங்க நாங்க. அதே மாதிரி எங்க தலைவர் மிஸ்ஸாக பார்த்தவர், நாங்களும் சிறையை பார்த்தவங்க. 2026 மீண்டும் என்னுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சு. ஏங்க 1967 தனித்தாங்க நின்று ஆட்சி அடைஞ்சார் அறிஞர் அண்ணா. அதாவது ஏங்க அவரை பத்தி பேசி ஏங்க நம்மளுடைய மாநாட்டை நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவானே. நம்ம தலைவரை போய் பார்க்க போலாம். பப்பாளி பழம் மாதிரி இருக்கிற தலைவரை பார்க்க போனா நம்மளுக்கு பலன் உண்டு. பனைமரத்தடியில் உட்காந்து பனை உருளைக்கிறவரை பார்க்க போனா என்ன பலன் உண்டு? அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, மகளிர்கள் அனைத்து பேரும் நேற்று அரூர் போலான்ட்டு போறேன். பஸ்ல அனைத்து பெண்கள் மனசுலயும் முகத்திலையும் மலர்ச்சி பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. உண்மையில இதே தேர்தல் பணம்னு சில தற்கொலைகள் சொல்றாங்க. தேர்தல் பணம் கிடையாது, மக்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவரை பத்தி பேசாதீங்க. அவர் தான் தோத்துட்டேன்னா அவர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை போய் மீண்டும் ஏதான் அவரை பத்தி பேசினா அவர் எதிர்கட்சிக்கே தகுதி இல்லாத வர போறாரு. ஏங்க அம்மையார் என்ன சொன்னாங்க 2011 லேடியா மோடியான்னாங்க, சரிங்களா? அவங்களோட கூட்டணி வச்சு நிக்கிறவங்கள போய் அவங்க எங்க தலைவரை தோக்கடிக்க போறாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் அரசியல் படுத்தப்படாத ரசிக்க குஞ்சுகள். அவங்களுக்கு அரசியல்னாவே என்னன்னு தெரியாது, கண்டிப்பா என்னன்னு தெரியாது. இங்க அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சிவிக் சென்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நடத்துற ஒவ்வொரு கூட்டத்திலையும் முண்டி அடிச்சுன்னு போய் தினம் செத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிவிக் சென்ஸை கத்துக்குன்னு திமுக விமர்சனம் பண்ணிட்டோம். அவங்க ரசிக்க மனப்பான்மையில இருக்கிற ஒரு ரசிக குஞ்சுகள். அவங்களால திமுகவை பத்தி பேசுறது கொஞ்சம் கிஞ்சிதும் தகுதியே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் திமுக தான், எப்பவுமே திமுக தான். திமுக தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ முதல்வர் வந்து எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போட்டது, எங்களுக்கு மருந்து செலவுக்கு உதவுது, எங்கள் பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறோம், நாங்களும் வயிறார ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். அதையும் தாண்டி பொங்கலுக்கு வந்து 3000 போட்டாங்க. அதை விட பெரிய சந்தோஷம் அது. அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கும் கொடுக்குறாங்க, மற்றபடி ஆண் பசங்களுக்கும் கொடுக்குறாங்க காசு. எங்கள் முதல்வர் வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து வீடு இல்லாத சொல்லப்போனால் நாங்கள் எல்லாருமா கூரை வீட்டில் இருந்தோம். கண்டிப்பாக கூரை வீட்டில் இருந்தோம். காற்று அடித்தா பலன்னு வந்து விழும் அந்த மண். இவர் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்து நாங்கள் மோல்டிங் வீட்டில் சந்தோஷமாக காங்கிரீட் வீட்டில் இருக்கிறோம். எந்த குறையும் இல்லை. இப்போ பார்த்தீங்களன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த அண்ணன் அப்பா கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்காத இந்த உலகத்தில் நம்ம முதல்வர் கொடுக்குறாருன்னா நாங்கள் உயிர் உள்ள வரை மறக்கவும் மாட்டோம், நாங்கள் மாறவும் மாட்டோம். வந்து அவரு அப்படியே மேலும் பெண்களுக்காக ஒரு உதவி பண்ணுவாரு, இல்லை பண்ணின்னு வராரு, கண்டிப்பா பண்றாரு. அதை நாங்க ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா 100% திமுக தான். வரவே முடியாது. எங்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னா கண்டிப்பா விஜயால இப்ப வர முடியாது. கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஓட்டுக்கான காசு கிடையாது. ஏன் அதை முன்னாடி அந்த எடப்பாடி பழனிசாமி செய்யறது ஏன் செய்யல? அவரும் முன்னாடி இருந்தார் இல்லைங்களா, அவர் ஏன் செய்யல?
அதை சொல்லுங்க. அவர் செஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு 5000 போட்டுக்கிறாருன்னா மக்கள் வந்து வெளியே பெண்கள் போய் எதுவும் வேலை செய்ய முடியாது காசை வச்சு அப்படின்னு அவர் ஒரு மனதாய்வுனால போட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கட்சி மூலியமா கொடுக்குறீங்கன்னா அது போய் மக்களுக்கு சேர்றதில்ல, கண்டிப்பா சேர்றதில்ல. அதனால குடும்ப அட்டைதாரமா போட்டா அதாவது அந்த அந்த நபருக்கே போய் சேருதுன்றதுனால கரெக்டா முடிவு எடுத்து போட்டுக்கிறாரு முதல்வர். ஓடுறது இல்ல. நீங்க 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 அப்படியே பாத்தீங்க, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோ. சீமான் வந்தாரு, சோசியல் மீடியால அவருக்கு ஆதரவு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தாரு, அவருக்கு ஆதரவு மாதிரி இருக்கும். இப்ப அண்ணாமலை இருக்கிற இடம் தெரியுமா? இருக்கிற இடமே தெரியாது. இவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து அப்பப்ப பரப்பாங்களே ஒழிய இலக்கை அடைய மாட்டாங்க, அந்த டெஸ்டினேஷனை வந்து அடைய மாட்டாங்க. ஆனா திமுக வந்து தோல்விகள் இருக்கும், ஆனா அழிவு என்பது கிடையாது. தொடர்ந்து நாங்க என் பேரை முதற்கொண்டு நாங்க இருப்போம். திமுக இருக்கும், ஜெயிச்சுட்டே இருக்கும், பல சாதனைகள் படைக்கும். அவன் வேலை இல்லாதவன் விமர்சனம் பண்ணுவான். அந்த 5000 ரூபாய் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு தெரியுமா? இவங்களுக்கு யாருக்கும் வந்து புரியாது. இது திடீர்னு ஒரு கடன் இருந்தவங்களுக்கு, பசியா இருந்தவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணி இருக்குதுன்னு நேத்து பேட்டி கொடுத்த ஒவ்வொருக்கும் அவங்களுக்கு தெரியும். அதுதான் இது சாதனை. எம்.கே. ஸ்டாலின் சார் அவர்கள் மீண்டும் 26ல விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அமோகமா வெற்றி ஆகும். 234 தொகுதியில 200 தொகுதி திமுக வெற்றி. அதெல்லாம் ஒரு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நமக்கு பார்க்க தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து அங்கே விஜய்க்கே இடம் இல்லை. எங்கள் கல்லூராயன் மலையில் வந்து ரோடு வசதி, இதுமாரி வன உரிமை சான்று இதெல்லாம் கோரி காலங்காலமாக இருந்தது. இப்போ தான் கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடும். அவர் தான் நாங்கள் எல்லாம் அங்கே அது மாதிரி இதே இல்லைங்க ஐயா. எங்கள் கல்லூராயன் மலையில் வந்து அது மாதிரி போதை அடிமையானது எதுவுமே இல்லை. ஏதோ கீழே நடந்ததுக்கு கல்லூராயன் மலையை சொல்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் சந்தோஷமாக இருக்குதுங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் நீங்கள் போங்க தளபதி பார்க்க, தலைவர் பார்க்க போங்க அப்படி. ஓட்டுக்காக எப்படிங்க இந்த வெயில் காலம் இன்னுமே மழையே இல்லை, அதனால மக்கள் ஜாலியாக சாப்பிட்டு 26ல முழுமையான நம்ம உதயசூரியன் வாக்களித்து எல்லாரும் வெற்றி பெற செய்வாங்கன்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கழக பணியில் இணைந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் தலைவா. அவரால் என்ன போட முடியாது. நாங்கள் விஜயை பற்றி கவனிக்க விஜய் இன்னும் ஜெயிக்க முடியாது. சில்லற பசங்க மாதிரி நடக்காது. என்ன பண்ணுறது? அவங்க சினிமா நடிக்கிறதுனால அவங்க அப்படி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்து அரசியலுக்கு இன்னும் அவ்வளோ அனுபவம் இல்லை. அதாவது இவர் ஸ்டாலின் ஐயா அனுபவம் இருக்கிற மாதிரி அவருக்கு இல்லை. அவங்க பேசுகிறவங்க பேசிக்கின்னு தான் இருப்பாங்க. ரொம்ப நடுத்தர மக்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது வந்து அவர் வந்து ஓட்டுக்காக போட்டது கிடையாது. அவருக்கு மாதம் எங்களுக்கு போடுறது காசு தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால் ஒன்றும் மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. நாங்கள்லாம் அப்படி ஓட்டுக்காக அவர் போடுறதில்லை. இது வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் போட்டுருந்தாங்கிறாங்க. அவர் வந்து ஓட்டுக்காக நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் அவர் போட்டுன்னு இருக்காரு. நாங்கள் உதயசூரியன் தான் வருவார். எங்கள் ஆட்சி உதயசூரியன். எடப்பாடியெல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போறோம், விஜய் வீட்டுக்கு கிளம்புறோம். 2026ல விஜய் வரப்போறதில்லை, திமுக தான் வரப்போகுது. 2020 இருக்கு. மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. 5000 ரூபாய் உதவி கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா அந்த 3 மாசத்துக்கு உண்டானது அவங்க தடுப்பாங்க பிஜேபின்ற காரணத்தால முன்கூட்டியே எங்க தலைவர் கொடுத்தாரு. 2000 ரூபாய் அந்த கோடை விடுமுறைக்கும் கொடுத்தாரு. அதாவது கோடை காலத்துக்கு பயன் உள்ளதா ஓட்டுக்காக நடந்துங்க. மக்களை முன்னிறுத்தி கொடுத்திருக்காரு முன்கூட்டியே. இதை நினைச்சிருந்தா வேற மாதிரி பண்ணிருக்கலாம். இதை பிஜேபி தடுத்ததுன்னு சொல்லி நாங்க வந்து வேற மாதிரி கொண்டு போயிடலாம். சிறப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேரணுன்றதால கொடுத்தது. இதே வேற மாதிரி அரசியல் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணல தலைவர். தீய சக்தியே விஜய் தான், தூய சக்தி தானா மக்களுக்காக செயல்படுத்தி கண் கூட மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் இது வரைக்கும் எதுவும் செய்யல. விஜய்ன்றது சும்மா பேசுறதே முதல்ல ஒழுங்கா பேச தெரியலன்னு சொல்லணும். வந்தது விஜய் இருக்கலாம், நடிப்புல சிறந்தவர்னு சொல்லலாம். அரசியலுக்கு இன்னும் குழந்தைதான். கண்டிப்பா அவர் வரலாம், ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நடிகர் தான் அவர் இப்போதைக்கும். அரசியல்ல 0 தான். தலைவர் பத்தி ஆரம்பத்துல வந்து நிறைய பேசணும், நிறைய இருக்கு. ஸ்டாலின் மாதிரி கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஏன்னா செஞ்சது மக்களை எதிர்பார்த்து செய்யறாரு. அவ்வளவும் சந்தோஷப்படுற அளவுக்கு செய்யறாரு. சரி,
அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் ஸ்டாலின் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. மகளிர் சுய உதவிக்குழுக்காக லோன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா பெண்களுக்காக மாதம் வந்து 2000 ஒரு 1000 கொடுத்துருந்துரும். இப்போ 5000 கொடுத்துருக்காரு. அதனால யாரும் நாங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் தீய சக்தி நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம் சார். நம்ம சொல்ல முடியுமா சார்? பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது. மகளிருக்கு எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நாங்கள்லாம் வெளியே வராமல் இருந்த மகளிரெல்லாம் இப்போ வெளியே வந்திருக்கோம். முன்னாடியெல்லாம் வீட்டிலே இருந்தோம். மகளிருக்கே வேலை இல்லை. நாங்கள் இப்போ எல்லாத்துக்குமே மகளிருக்கு தான் சார் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்களே அவங்க சொல்லும்போது. ஆமாம் சார், 2026 திமுக ஆட்சி தான். ஆட்சி அமைக்க ஸ்டாலின் தான் அமைக்கிறாரு. சக்தின்னு சொல்லுது. அரசியல்னா என்னன்னே தெரியாதவர் அவரு. அவரை பற்றிலாம் நம்ம எதுவும் கவலைப்பட்டுக்க தேவையில்ல. அவருக்காக யாரும் ஓட்டு போடவும் போகிறதில்ல. சொல்லிக்கலாம். அவர் வந்து அவருக்கு அந்த நினைப்பில் தான் அவர் நின்றுக்கிறார் நம்ம முதலமைச்சராக ஒன்று. அதனால நடைமுறைக்கு எந்த சாத்தியமும் இல்லை. அவர் சினிமா டைலாக் பற்றி பேசுகிறாரு. 8 கோடி மக்கள் அவங்க வீட்டு டிவி இருக்குது, அதில் படத்தில் பாட்டில் பார்ப்பாங்க. அவர் ஆடுற மாரி அரசியல்வாதி ஆட முடியுமா? அது எங்கள் தளபதியான ஆட்சியாக தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதான் நடக்கும். நாங்கள் 100க்கு 100 எதிர்பார்க்குறோம். 100க்கு 100% எதிர்பார்க்குறோம் தளபதி ஆட்சி தான். அவர் அப்படி தான் பேசுவார். அவர் ஒரு டைம் எலெக்ஷன் சந்தித்து எங்களை மாரி ஒரு மாநாடு போட்டு இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்திட்டு அப்புறம் பேசலாம். இப்போ சும்மா ஒரு வாயில் வந்து பேசின்னு தான் இருப்பார். இந்த ஆட்சின்னு கிடையாதுங்க. இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கொடுத்து தான் இருக்காங்க. நாகரிகம் வளர வளர சில தீய நிகழ்வுகளும் நடந்து தான் இருக்குது. மது அதுன்னு சொல்லிட்டு கலாச்சாரம் சீர்வை ஏற்படுத்தலை. இந்த விஷயங்களும் கொஞ்சம் நடக்க தான் செய்யும். அது தடுத்து தான் இருக்காங்க, தடுக்காமல. அதை மீறிட்டு நடக்கிறது நடந்து தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் தடுத்து தான் இருக்கும். அதெல்லாம் நேற்று அறிவித்த உடனே ஒரே பேங்க்லேருந்து ஒரே சும்மா மினி ஏடிஎம் சென்டரில் கூட அங்கே அமௌண்ட் இல்லை. உடனே எல்லாம் எடுத்து எல்லாம் மக்கள்லாம் பயன்பெற்றாங்க. ஓட்டுக்காகலாம் இல்லை. இவர் இன்றைக்கி நேரத்தான் கொடுத்துரு. இவர் அறிவிப்பு போனபோது சொல்லி தான் எலெக்ஷனுக்கு வந்தார். அதை நிறைவேற்றுறாரு. இப்போ நீங்கள் மீண்டும் இப்போ ஏடிஎம்க்கு ஆட்சிலாம் பண்ணுறாங்க. மீண்டும் 2000 தரன்னு அறிவிக்கிறாங்க. நீங்கள் தான் இல்லாமல் கூட நீங்கள் ஓட்டு கேட்கலாம்ல. நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம். நீங்கள் பணமே கொடுக்காம ஜெயிக்கலாம்ல. நீங்கள் தான் பணம் திறந்துடுறீங்க. எங்கள் வாக்குச்சாவடி எப்பவுமே பிரகாசம் தான். எப்பவுமே நம்மளது முன்னோடி தான்.